أشهد أن لا إله إلا الله. إنا أنزلنا عليك الكتاب للناس بالحق فمن اهتدى فلنفسه ومن ضل فإنما يضل عليها وما أنت عليهم بوكيل. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக வழிதவறும் இஸ்லாமிய மாணவர்கள் என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் பொதிய செய்வானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலே அமைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வழிதவறும் இஸ்லாமிய மாணவர்கள் என்கிற ஒரு தலைப்பு மைய பொருளாக இந்த வார ஜும்மாவோட எடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் அரபிக் கல்லூரியில படிக்கும் பொழுது அன்றைக்கு உள்ள ஹத்தீபுகள், ஜும்மா பள்ளிவாசல்கள்ல இருக்கக்கூடிய இமாம்கள் தலைப்பு எடுத்தார்கள். ஜும்மா உரையில பேச வேண்டும் என்று தலைப்பு எடுத்தார்கள். எப்படி தலைப்பு எடுத்தார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, பொறுப்புகளை மறந்துவிட்ட இஸ்லாமிய பெரியவர்கள். எப்படி தலைப்பு எடுத்தாங்க? பொறுப்புகளை மறந்துவிட்ட இஸ்லாமிய பெரியவர்கள் அப்படின்னு தலைப்பு எடுத்தாங்க. தலைப்பு எடுத்தோம்னா அந்த தலைப்புல என்ன செய்திகளை சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாமிய உம்மத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்று பெரிய பெரிய பொறுப்புகள் தான் இருக்குது. அந்த பொறுப்புகள்ல இஸ்லாமிய பெரியவர்கள் சரியாக இருந்தால் அவங்களுடைய சந்ததிகள் சரியான முறையில என்ன செய்வாங்க, வருவாங்க. இஸ்லாமிய பெரியவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மறந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி போட்டு, இஸ்லாமிய பெரியவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜும்மா உரையில பேசப்பட்டது. இஸ்லாமிய பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு நீண்ட நிறைய பட்டியல்கள் போடப்பட்டது. அதுல மிக மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பொது இடங்கள்ல இருந்து கொண்டு இஸ்லாமிய பெரியவர்கள் புகை பிடிக்காதீங்க. பொது இடங்கள்ல இருந்து கொண்டு இஸ்லாமிய பெரியவர்கள் என்ன செய்யாதீங்க, புகை பிடிக்காதீங்க. உங்க வீடுகள்ல இருந்து கொண்டு வீட்டுக்குள்ளால மகன்கள், பேரன்கள், பேத்திகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யாதீங்க, புகை பிடிக்காதீங்க. சின்ன பையனை கூப்பிட்டு அவன் கையில 3 ரூபாய் 5 ரூபாயை கொடுத்து
பெட்டி கடையில போய் புகை வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி போட்டா சொல்லாதீங்க. அந்த பையன் வாங்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா பின்னாடி அவன் என்ன செய்வான், புகை குடிப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு இஸ்லாமிய பெரியவர்களுக்கு இப்படி ஒரு போதனை அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு. என்னைக்கு? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அன்னைக்கு பேசின இமாம்கள் எல்லாம், ஹத்தீபுகள் எல்லாம் மனம் எதிர்த்து என்ன செய்தாங்க, பேசினாங்க. பெரியவர்களுடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கிற, இவங்களுக்கு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு மெம்பர் படியில உட்கார்ந்துட்டு கவலைப்பட்டு பேசினாங்க. நாம அனுபவத்துல பார்த்துருக்கிறோமா இல்லையா? வளைகுடா நாட்கள்ல போய் சம்பாத்தியம் பண்ண போவாங்க. சம்பாத்தியம் பண்ண போனோம்னா 2 வருடங்கள் கழித்து என்ன செய்வாங்க, மனைவி மக்களை பார்க்கணும்னு சொல்லி போட்டு லக்கேஜை கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த லக்கேஜில் என்ன கட்டியிருப்பாங்க, குடும்பத்தினர்களுக்கு தேவையான ஆடைகள், குடும்பத்தினர்களுக்கு தேவையான அன்னைக்கு உள்ள பொருட்கள் எல்லாம் கட்டி கொண்டு வந்தாங்க. கூட எதையும் கட்டி கொண்டு வந்தாங்க. 5 சிகரெட் இருக்குது பாருங்க, அதுல ஒரு 2 பாக்கெட்டை வச்சிருப்பாங்க. 2 மாசத்துக்கு குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 5 சிகரெட் என்ன செய்தாங்க, பெரிய பெரிய பாக்கெட்டுகள் என்ன செய்தாங்க, ஏர் லக்கேஜில் அடைச்சு கொண்டு வந்தாங்க. ரோக்குமெண்ட்ஸ் சொல்லி போட்டு அன்னைக்கு பிரபலியமான சிகரெட் இருந்துச்சு, அதை கட்டி கொண்டு வந்தாங்க. கிளாசிக் அப்படின்னு சொல்லி போட்டு கருப்பு கல்லில் சிகரெட் இருந்துச்சு, அதையெல்லாம் கட்டி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. என்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க? ஒரு ஸ்ப்ரே பாட்டில கையில கொடுப்பா, ஒரு கோடாரி தைலத்தை கையில கொடு, நல்ல அழகான சாக்லேட்டுகளை கையில கொடுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய மக்கள் அன்பளிப்பு கொடுக்குறாங்க. 30 வருடம் 35 வருடங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்த மக்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. என்ன அன்பளிப்பு கொடுப்பாங்க? ஒரு பாக்கெட் சிகரெட். அனுபவப்பட்டு இருக்கிறோமா, பார்த்து இருக்கிறோமா? ஒரு பாக்கெட் சிகரெட் என்ன செய்வாங்க, கேட்கறது அப்படிதான் கேட்பாங்க. என்னப்பா 5 வந்துருக்குதா, ரோக்குமெண்ட்ஸ் வந்துருக்குதா, ஒரு பாக்கெட்டு கொடுத்துருக்குன்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதையெல்லாம் மனதுல வைத்துக் கொண்டுதான் அன்றைக்கு உள்ள பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, இமாம்கள் என்ன பண்ணாங்க, பெரியவர்கள் நீங்க வழி தவறி போடாதீங்கன்னு சொல்லி போட்டு அன்றைக்கு ஜும்மா உரையில பொறுப்புகளை மறந்துவிட்ட இஸ்லாமிய பெரியவர்கள் அப்படின்னு பேசினாங்க. நாங்க கத்தீபுகளாக நின்று மெம்பர் படியில பேசும்பொழுது நாங்க தலைப்பு எடுத்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தலைப்பு எடுத்தோம்? வழி தவறிய இஸ்லாமிய வாலிபர்கள். பெரியவர்கள் இப்ப வாலிபர்களுக்கு வந்தாச்சு. அன்னைக்குள்ள வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, பெருநாள் தொழுகை காலையில முடியும், பெருநாள் தொழுகை இருக்குது இல்லையா, நோன்பை புடிச்சு போட்டு ஈதுல் ஃபித்ர்னு சொல்லி போட்டு பெருநாள் தொழுகை கொண்டாடுவோமே. பெருநாள் தொழுகை முடிச்ச உடனே இஸ்லாமிய வாலிபர்கள் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் உட்காரணும். 20 நாள் 30 நாள் நோன்பு பிடிச்சாச்சா என்ன செய்யணும், தியேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்து போட்டு அன்னைக்கு ஒரு படம் 2 படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், செகண்ட் ஷோ பார்க்கணும், வந்துடணும் அப்படின்னு சொல்லி இப்படி போய்கிட்டு இருந்தாங்க. இதை அன்னைக்கு உள்ள இமாம்கள் பார்த்து போட்டு என்ன செய்தாங்க, வழிதவறும் இஸ்லாமிய வாலிபர்கள் சொல்லி போட்டு பேசினாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, வழிதவறும் இஸ்லாமிய மாணவர்கள் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையங்க வழிதவறி கொண்டு இருப்பது நாம் என்ன செய்கிறோம், நேரடியாக கண்கூடாக பார்க்கிறோம். பெரியவர்கள் வாலிபர்களாக மாறினாங்க. வாலிபர்கள் இப்ப டீனேஜ் சொல்றாங்க இல்லையா, மாணவர்களாக மாறி போனாங்க. மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிறைய செய்திகளை இஸ்லாமிய பெரியவர்கள் மாணவர்களுக்கு போதனை செய்யணும். இஸ்லாமிய மாணவர்கள் வழி தவறும் பொழுது அது ஒரே ஒரு இமாம்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு கிடையாது. இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யணும், பேசணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வழி தவற மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கைகளை பார்த்தோம்னா உடனடியாக அந்த பையனை தட்டி விடணும், உடனடியாக அந்த பையனை வாழ்த்து எடுக்கணும், உடனடியாக அந்த பையனுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். கவலையாக இருக்குது இந்த இஸ்லாமிய உம்மத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல எப்படி எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லி போட்டு மாணவர்களை பார்த்தோம்னா கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய உம்மத்தை எப்படி வார்த்தை எடுத்தாங்க தெரியுமா? எந்த மக்களிடத்துல இறை தூதர்களாக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை எப்படி வென்றெடுத்தார்கள், இதையெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த பூமிக்கு மேலால எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் மூலமாக ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடிஞ்சிச்சா? இந்த பூமிக்கு மேலால ஏராளமான தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ஏராளமான பெரும் பெரும் பரிசுகள் வாங்கின பெரும் பெரும் பகுத்தறிவாளர்கள் வந்திருக்கிறார்கள்.
நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களால ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஒழுக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடிஞ்சுச்சா? இல்ல. அந்த தலைவர்கள் மரணம் அடைந்த உடனே அந்த தலைவர்களை புதைக்கும் பொழுது அவங்க பேசின கொலியையும் சேர்த்து எடுத்துட்டாங்க, புதைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள், ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலேயும் மதீனாவிலேயும் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? அந்த மக்களை தான் எப்படி வென்றெடுத்தார்கள்? இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி மக்களை சந்தித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்துட்டோம்னா அந்த விருந்தாளிகளுக்கு விருந்து என்ன செய்யணும்? பரிமாற்றம் செய்யணும், விருந்து உபசரிப்பு செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களை சந்திக்கிறாங்க? எப்படியாப்பட்ட மக்களை சந்திக்கிறாங்க? விருந்தாளிகள் வந்து விட்டால் அந்த விருந்தாளிகளுக்கு விருந்து உபச்சாரம் செய்ய வேண்டும். அந்த விருந்து உபசரிப்பு செய்யும் பொழுது அந்த விருந்தாளிகளுக்காக வேண்டி இறைச்சி கொடுக்கணும். பாருங்க, இறைச்சி விருந்து வைப்பாங்கள, இறைச்சி சாப்பாடு. இந்த இறைச்சியை எப்படி எடுப்பாங்க, எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, வீட்டுல நிற்கக்கூடிய ஒட்டகத்துல 5 கிலோ இறைச்சி தேவைப்படுகிறது என்றால் அந்த 5 கிலோ இறைச்சியை மட்டும் வெட்டி எடுப்பாங்க. ஒட்டகம் உயிரோடு நிற்கும். எந்த மக்களை சந்திக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்களுடைய விருந்து உபசரிப்பு எப்படி இருக்குது பாருங்க. வீட்டுக்கு 10 விருந்தாளிகள் வந்தாச்சு, 15 கிலோ இறைச்சி தேவைப்படுகிறது. சுட்டு சாப்பிடுவதற்கு 5 கிலோ, வறுத்து சாப்பிடுவதற்கு ஒரு 7 கிலோ, இப்படி ஒரு இறைச்சி தேவைப்படுகிறது என்றால் 15 கிலோ வெயிட் உள்ள ஒட்டக குட்டியை அறுக்க மாட்டாங்க, 15 கிலோ வெயிட் உள்ள ஆட்டுக்குட்டிகளை அறுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய ஒட்டகத்திலேயே முத்துன ஒட்டகத்தை பிடிப்பாங்க. ஒட்டக திமில்ல இருந்து 15 கிலோ வெட்டி எடுப்பாங்க, ஒட்டக சப்பையில இருந்து 15 கிலோ வெட்டி எடுப்பாங்க. இப்படி வெட்டி எடுக்கும் பொழுது அந்த ஒட்டகம் கதரும், அதை பார்த்து ரசிப்பாங்க. இந்த மக்களை தான் யாரு சந்திக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. இது ஒழுக்கமான மக்களா? இப்படி நடக்கக்கூடிய இந்த மக்களை ஒழுக்கமுள்ள மக்கள் என்று சொல்லுவோமா? இப்படி மக்களை என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பிறந்த குழந்தைகளை உயிரோடி புதைச்சாங்க. எப்படி தெரியுமா புதைச்சாங்க? பிறந்த உடனேயே தொப்புள் கொடி காய்வதற்கு முன்னாடி புளிய தோண்டி புதைச்சாங்க ஒரு கூட்டத்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார்கள் எப்படி புதைச்சாங்க? நான் பெற்றெடுத்த புள்ள, கஷ்டப்பட்டு என் மனைவி பெற்றெடுத்துட்டா, அந்த புள்ள பாப்பா என்று சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை நான் கேட்கணும், அந்த புள்ள அம்மா என்று கூப்பிடக்கூடிய அந்த சப்தத்தை என் மனைவி கேட்கணும், அது வரைக்கும் என்கிட்ட உயிரோடு இருக்கட்டும் என்பதாக சொல்லி 3 வருடம் 4 வருடம் அந்த பெண் குழந்தைய வளர்த்து ஆளாக்குவாங்க. 4 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பிறந்த பொம்பளை பிள்ளை இன்னொருத்தனுடைய சந்ததியை சுமக்க கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பொம்பளை பிள்ளைய குழி தோண்டி உயிரோடி புதைச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மணலுக்குள்ளால புகுத்தப்படும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும்? பாப்பா என்று கதரும், அந்த பிள்ளை அம்மா என்று கதரும். இந்த கதறல் சப்தத்தை கேட்டு சிரிப்பார்களாம். எந்த மக்களை சந்திக்கிறாங்க பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்? இந்த பூமி பந்தினுடைய மேல் பகுதியில எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களால் ஒரு ஒழுக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடிந்ததா? அந்த தலைவர்களால் ஒழுக்க கட்டுப்பாட்டான ஒரு சமூகத்தை உருவாக்க முடிந்ததா? உருவாக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. எந்த மக்களை சந்திக்கிறார்கள்? ஒட்டகத்தை இப்படி படுத்தாத படுத்தினாங்க, பிறந்த பொம்பளை பிள்ளைய உயிரோடு கொளுத்தினார்கள். இந்த மக்களை தான் சந்திக்கிறாங்க. மட்டுமல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜிக்காக வேண்டி என்ன செய்வாங்க? கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளி இடங்கள்ல இருந்து என்ன செய்வாங்க? மக்காவிற்கு மக்கள் வருவாங்க. மக்காவாசிகளை என்ன தெரியுமா செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு பொது அறிவிப்பு கொடுப்பாங்க. என்ன பொது அறிவிப்பு கொடுப்பாங்க? அசிங்கமான ஆபாசமான கவிகளை யாரு எழுதி கொண்டு தருகிறார்களோ, எப்படி சொல்றாங்க பாருங்க. எந்த மக்கள் பாருங்க, அசிங்கமான, சொல்லுவதற்கே அசிங்கமாக இருக்கும், அந்த கவிதையை கேட்டோம்னா அசிங்கமாட்டு இருக்கும், அசிங்கத்துல உச்சத்துல இருக்கக்கூடிய கவிகள், அழகான அசிங்கங்கள் சொல்றோம் பாருங்க, அழகான அசிங்கங்கள் சொல்றான, இப்படி பேர் வச்சான் அதுக்கு.
அப்ப அசிங்கமான கவிதைகளை எழுதி கொண்டு வந்து பூரா பகுதியில இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்திருக்கிறாங்கள, அந்த மக்காவாசிகளுக்கு முன்னாடி, அந்த மக்களுக்கு முன்னாடி அந்த கவிதையை படிச்சு காண்பிக்கணும். யாருடைய கவிதை முதல் பரிசு பெறுகிறதோ அவர்களுக்கு பரிசு உண்டு என்பதாக சொல்லி அசிங்கமான கவிதைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அந்த அசிங்கமான கவிதையை சொன்னது மட்டுமல்ல, எழுதுனது மட்டுமல்ல, காபாவினுடைய திரை இருக்குது பாருங்க, அந்த திரையில அந்த கவிதையை ஒட்டி வைப்பார்கள். மட்டுமல்லாம வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் எப்படி தெரியுமா தவாஃபு செய்வார்கள்? வெளியூர்ல இருந்து மக்கா வரைக்கும் அழகான ஆடைகளை உடுத்துட்டு வருவாங்க. மக்காவுக்கு வந்த உடனே தவாஃபு செய்யக்கூடிய கஅபத்துல்லாஹ்வுடைய வளாகத்துக்குள்ள வந்த உடனே ஆண்களும் பெண்களும் ஆடைகளை கலட்டி விடுவார்கள். கலட்டி விட்டு நிர்வாணமாக என்ன செய்வார்கள்? தவாஃபு செய்வார்கள். ஏன்னா நிர்வாணமாக ஏன்டா தவாஃபு செய்றீங்கன்னு சொல்லி போட்டு கேட்டோம்னா, எங்களுக்கு எங்க கடவுள் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்பதாக சொல்லி அல்லாஹ்வின் மீது கையை காட்டி விடுவார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً قَالُوا وَجَدْنَا عَلَيْهَا آبَاءَنَا وَاللَّهُ أَمَرَنَا بِهَا. நாங்கள் இப்படிதான் செய்வோம், நிர்வாண கோலத்தில் தான் நாங்கள் தவாஃபு செய்வோம், எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் அப்படிதான் பார்த்து இருக்கிறோம், எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கும் அமரனா பிஹா, அல்லாஹ் எங்களுக்கு இப்படிதான் கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதாக சொல்லி நிர்வாணமாக தவாஃபு செய்துவிட்டு அந்த தவாஃபினுடைய பொறுப்பை அல்லாஹ்வின் மீது காட்டி விடுவார்கள். எந்த மக்களை சந்திக்கிறாங்க? ஏதாவது ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா? பாராட்ட வேண்டிய ஒழுக்கம் என்பதாக சொல்லி மக்காவாசிகள்கிட்ட இருந்திருக்கிறதா? பாராட்ட வேண்டிய ஒழுக்கம் என்பதாக சொல்லி அந்த அரபு தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மக்கள்கிட்ட இருந்திருக்கிறதா? ஒண்ணுமே இல்ல. இந்த மக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? நபியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு சந்திக்கிறார்கள். இந்த மக்களை தான் என்ன செய்கின்றார்கள்? வார்த்து எடுக்கிறார்கள். இந்த மக்களை தான் ஒழுக்கமான சமூகமாக வென்றெடுக்கிறார்கள். எப்படி வென்றெடுத்தார்கள் தெரியுமா? சமகாலத்துல வாழ்ந்த சஹாபா பெருமக்களும் ஒழுக்கமாக இருக்கிறார்கள். இப்ப நாம இருக்கிறோம் பாருங்க, நாமளும் ஒழுக்கமாக இருக்கிறோம். கியாம நாள் வருகிற வரைக்கும் ஒழுக்கமாக இருக்க போகிறோம். சதவீதத்தில் வேண்டுமென்றால் வித்தியாசம் இருக்கலாம். நபிகள் நாயகத்தை நேரடியாக பார்த்தவர்கள் 100க்கு 100 ஒழுக்கமாக இருந்தார்கள். நம்ம சமகாலத்துல இருக்கக்கூடியவர்கள் சதவீதம் குறைஞ்சு ஒழுக்கமாக இருக்கிறோம். கியாம நாள் வருகிற வரைக்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சதவீதத்தில் குறைந்து வேண்டும் என்றால் ஒழுக்கமாக இருக்கலாமே தவிர, ஆனால் உருவாக்கின சமுதாயம் என்ன சமுதாயம்? ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இந்த ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் அந்த அமானிதம் திணிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல பழுக்கக்கூடிய மாணவர்கள் ஒழுக்கம் தவறுகிற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவருடைய தலையில திணிக்கப்பட்ட கடமை என்ன? அவனை ஒழுக்கத்தின் பக்கம் வென்றெடுக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை அப்படி உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள்? ஒழுக்கம் உள்ள, மானம் உள்ள, மரியாதை உள்ள, கட்டுக்கோப்பான, சகல பாக்கியங்களும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கிறார்கள். எனவேதான் சமகாலத்துல வாழ்ந்த மக்களும் ஒழுக்கமாக இருந்தார்கள். இன்னும் இப்ப நடந்துச்சு பாருங்க, கத்தாரு FIFA ஃபுட்பால் போட்டி நடந்துச்சு. இந்த ஃபுட்பால் போட்டி நடந்த இந்த நிகழ்ச்சியில சொல்லப்பட்ட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இங்கிலாந்துல இருந்து எல்லிஸ் அப்படிங்கக்கூடிய 19 வயது ஒரு பெண்மணி, அந்த அதாவது இளம் பெண்ணு சொல்ற பாருங்க, 19 வயது பெண்மணி, இளம் பெண்ணு சொல்ற பாருங்க. அந்த பெண் யாரு? எல்லிஸ் அப்படிங்கக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இங்கிலாந்துல இருந்து தன்னுடைய தகப்பனை கூப்பிட்டுக்கிட்டு கத்தாருல FIFA போட்டி நடக்குது, ஃபுட்பால் போட்டி நடக்குது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் கத்தார்ல இறங்கிட்டாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கால்பந்து வீரர்களும் கத்தார்ல இறங்கிட்டாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கால்பந்து ரசிகர்களும் கத்தார்ல இறங்கிட்டாங்க. அங்க பெண் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் என்பதாக எண்ணி எல்லிஸ் சிங்கக்கூடிய 19 வயது கொண்ட அந்த இளம் பெண்மணி தன்னுடைய தந்தையை கூப்பிட்டுக்கிட்டு கத்தார்ல இறங்குறாங்க.
இந்த பெண்மணி யார்கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது ராய்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனத்துக்கு என்ன செய்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பெண்மணி ராய்டர் அப்படிங்கக்கூடிய செய்தி நிறுவனத்துக்கு இந்த பொம்பளை என்ன செய்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பேட்டி கொடுக்குறாங்க? நானு என்னைய மாதிரி இருக்கக்கூடிய விலை மாதுகள் இருக்கிறாங்களே, ரசிகர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ரசிகர்களுக்கு முன்னாடி மது குடித்து விட்டு டான்ஸ் ஆட வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வரக்கூடிய ரசிகர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னைய மாதிரி இளம் பெண்கள் இருக்கிறாங்களே, நிறைய நாங்க கத்தாருக்கு வந்துட்டோம். கத்தார்ல இறங்கினோம்னா, கத்தாரு நாட்டை நாங்க பார்த்தோம்னா, இளம் பெண்களுக்கு டான்ஸ் ஆடுவதற்கு அங்க வழியே கிடையாது. இளம் பெண்களுடைய மான மரியாதை அங்கே பாதுகாக்கப்படுகிறது. இளம் பெண்களை பார்க்கக்கூடிய மக்கள் போதையாக பார்க்கவில்லை. இளம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். இவ்வளவு பாதுகாப்பான ஒரு நாட்டிற்கு, இவ்வளவு பாதுகாப்பு உள்ள ஒரு நாட்டிற்கு என் தந்தையோடு நான் வந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது, நானே தனியாக வந்திருக்கலாம் என்பதாக சொல்லி ராய்டர் என்கக்கூடிய செய்தி நிறுவனத்துக்கு எல்லிஸ் என்கக்கூடிய ஒரு இளம் வயது பெண்மணி பேட்டி கொடுக்கிறார். எப்படி பேட்டி கொடுக்கிறார்? கத்தார் என்கிற இஸ்லாமிய நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நாடு, பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டுல பெண்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது என்பதாக அந்த எல்லிஸ் என்கக்கூடிய ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்தாங்க பாருங்க. இந்த பாதுகாப்பை கத்தாரா கொடுத்துச்சு? இந்த பாதுகாப்பை கத்தாரு அந்த ஃபுட்பால் நடக்கும் பொழுது மட்டுமா கொடுத்துச்சு? இல்ல, 13-14 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஒழுக்கம் கத்தார் நாடு இப்ப என்ன பண்ணா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா பேட்டி கொடுக்கிறது என்ன பேட்டி கொடுக்குறான்? கத்தாரு நாடு இளம் பெண்களை மதிக்கிறது அப்படின்னு. இந்த கத்தாரு நாடு இளம் பெண்களை மதித்ததும், கத்தாரு நாடு இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் நாடு கொடுக்கல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அரபு தீபகற்பத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க பாருங்க. அந்த ஒழுக்கம் மேம்பட்ட அந்த மக்களுடைய அந்த நடவடிக்கை தான் கத்தார் என்ன செஞ்சிச்சு, இப்போ கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகை சண்டே எக்ஸ்பிரஸ். இந்த சண்டே எக்ஸ்பிரஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நிருபர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, யுவான் ரெட்லி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி. மாஷா அல்லாஹ், எல்லாருடைய கையிலையும் மொபைல் இருக்கிறது, எல்லாருடைய மொபைலையும் கூகுள் இருக்கிறது. ஜும்மாவை முடிச்சிட்டு போன உடனே அந்த கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. அந்த பெண்மணியுடைய பேர் என்ன பேரு? யுவான் ரெட்லி. எங்க வேலை பார்க்கறாங்க? லண்டன்ல இருக்கக்கூடிய சண்டே எக்ஸ்பிரஸ் என்கக்கூடிய செய்தி நிறுவனத்துல என்ன செய்யறாங்க? வேலை பார்க்கறாங்க. என்ன நடக்குது? அமெரிக்காவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் யுத்தம் ஆரம்பமாகி விட்டது. யுத்தம் ஆரம்பமானால் அமெரிக்கா தன்னிடம் இருக்கக்கூடிய ராணுவ ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மேல மழை பொழிந்த மாதிரி என்ன செய்யறாங்க? குண்டுகளை விட்டு எரியிறாங்க. அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அடுத்த நேர சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் மக்கள் தள்ளாடுகிறார்கள். அப்ப யுத்த காலத்துல மக்களுடைய நிலை எப்படி இருக்குது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி தான் வேலை செய்யக்கூடிய செய்தி நிறுவனம் சண்டே எக்ஸ்பிரஸ் இருக்கிற அவங்கள்ட்ட சொல்லாம என்ன செய்யறாங்க? லண்டன்ல இருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு வராங்க. சொன்னா என்ன நடக்கும்? லண்டன் எக்ஸ்பிரஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த யுவான் ரெட்லிங்கக்கூடிய இந்த பெண்ணு அவங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல சொன்னோம்னா என்ன நடக்கும்? அந்த நிறுவனம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? தாலிபான்கள் தீவிரவாதிகள், தாலிபான்கள் பயங்கரவாதிகள், தாலிபான்கள் பெண்களை மதிக்க மாட்டார்கள், தாலிபான்கள் மனிதர்களாக பழக மாட்டார்கள், அடுத்தவர்களை கொண்டு குவிப்பார்கள், வெடிகுண்டை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்லி அன்றைக்கு வரைக்கும் கட்டுரை எழுதின இந்த நிறுவனத்திட்ட இந்த பெண்ணு போய் லீவ் கேட்டுட்டு கேட்டா கிடைக்குமா? இந்த பெண்ணு லீவ் கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எனவே யுவான் ரெட்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நிறுவனத்திட்ட சொல்லாமலேயே, அந்த நிறுவனத்திட்ட லீவ் எடுக்காமலேயே என்ன பண்றாங்க? கிளம்பி பாகிஸ்தானுக்கு வராங்க. பாகிஸ்தானுக்கு வந்த உடனே
பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில புரோக்கர்களை என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. எதுக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு நான் போகணும், விசா கிடையாது. ஆப்கானிஸ்தானுக்குள்ள நான் எம்பி ஆக வேண்டும் என்றால் அதற்குண்டான அனுமதி சீட்டு ஒன்றுமே கிடையாது. நான் ஆப்கானிஸ்தானுக்குள்ளால போக வேண்டும் என்றால் என்னைய கொண்டு போய் சேர்ப்பதற்கு புரோக்கர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பிடிச்சு புரோக்கர்களை கையில வாங்கிக்கிட்டு அந்த புரோக்கர் மூலமா என்ன பண்றாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ளால போய் நுழையிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஏன்னா சொகுசு கார் ஓடுமா, அந்த மலை குன்றுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பிரம்மாண்டமான சொகுசான கார்கள் ஓடுமா? கார்கள் ஓடாது. ஆப்கானிஸ்தான்ல ஓடுறது எல்லாம் என்னது, கோவேரி கழுதைகள். புரோக்கர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கழுதையை பேரம் பேசி இந்த யுவன் ரட்லிங்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன செய்யறாங்க, இந்த பெண்ணுல பிரயாணம் செய்யுங்க, இந்த கழுதையில பிரயாணம் செய்யுங்க, நீங்க போய் அங்க நடக்கக்கூடிய அந்த யுத்த கள நிலவரங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு கழுதையில ஏற்றி விடுறாங்க. அட சொகுசு கார்ல பிரயாணம் செய்த ஒரு பெண்மணி, சகல வசதிகளோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஆப்கானிஸ்தான் பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்மணி, கழுதையில பிரயாணம் செய்ய தெரியாத ஒரு பெண்மணிய கழுதையினுடைய முதுகெலும்பை ஏற்றி உட்கார வச்சு அனுப்பி விட்டோம்னா அந்த பெண்ணுக்கு கழுதையில பிரயாணம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கொஞ்ச தூரம் போன உடனே கழுதையிலிருந்து படான்னு வலிக்க நிச்சயறாங்க, கீழே விழுறாங்க. கீழே விழுந்தோம்னா பருதாலாம் போட்டு இருக்கிறாங்க, பருதா போட்டு தான் போறாங்க. இஸ்லாமிய பெண் மாதிரி அடையாளம் போட்டு அந்த பருதாவை போட்டுக்கிட்டு முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு உணவு பார்ப்பதை போட்டு நினைச்சாங்க, உள்ள போறாங்க. கழுதையில பிரயாணம் செய்ய தெரியாம போய் கழுதையில இருந்து கீழே வலிக்க விழுந்த உடனே விழும்பொழுது அந்த பொம்பளை சத்தம் போட்டு சொல்றாங்க, ஓ மை ஜீசஸ் அப்படிங்கிறாங்க. ஓ மை ஜீசஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஜீசஸ் வார்த்தையை கேட்ட உடனே அங்கன்னு இருக்கக்கூடிய தாலிபான்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்மணியை நினைச்சாங்க கைதியாக பிடிக்கிறாங்க. கைதியாக பிடிச்சி, இது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணா, எல்லிசு கத்தாருக்கு சர்டிபிகேட் கொடுத்தா. என்ன சர்டிபிகேட் கொடுத்தா? பெண்ணினுடைய மான மரியாதையை பாதுகாக்கக்கூடிய நாடு கத்தாரு, பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த நாடு கத்தாரு, கத்தார்ல பெண்கள் போனோம்னா பாதுகாப்பாட்டு போலான்னு சொல்லி போட்டு அந்த பொம்பளை பேசினா. இந்த யுவன் ரெட்லி எப்படி பேட்டி கொடுக்கிறா பாருங்க. தாலிபான்கள் அந்த பெண்மணியை கைதியாக பிடிக்கிறாங்க. கைதியாக பிடிச்சோம்னா 11 நாட்கள் அந்த பெண்மணி தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, கைதியாக இருக்கிறாங்க. தாலிபான்கள் என்ன பண்றாங்க, 3 தாலிபான்களை தேர்வு செய்து இந்த பெண்மணிக்கு பாதுகாப்பாட்டு இருங்க, இந்த பெண்மணிக்கு நீங்க 3 வரும் பாதுகாப்பாட்டு இருக்கணும் என்பதாக சொல்லி 3 பாதுகாப்பு வீரர்களையும் வச்சுக்கிட்டு தாலிபான்கள் அவங்கவுங்க அந்த போர் நடக்குது இல்லையா, அவங்கவுங்க வேலையில ஈடுபடுறாங்க. இந்த பொம்பளை என்ன பண்றா, கைதியாட்டு 11 நாட்கள் இருக்கிறாங்க. இந்த 11 நாட்களிலேயும் தாலிபான்களை பார்த்து இந்த பொம்பளை சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா, இஸ்லாத்தை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ, அந்த விமர்சனத்துடைய உச்சகட்டம் எப்படியெல்லாம் இருக்குமோ அப்படியெல்லாம் பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள். இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை விமர்சனம் செய்கிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய சிவில் சட்டம் இருக்குது பாருங்க, அந்த சிவில் சட்டத்துடைய தண்டனையை விமர்சனம் பண்ணுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினல் சட்டம் இருக்குத, அந்த கிரிமினல் சட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விமர்சனம் செய்கிறார்கள். விபச்சாரம் செய்தால் கொல்ல சொல்லுகிறது இஸ்லாம் என்பதாக சொல்லி கொலையை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். 11 நாட்கள் இந்த பொம்பளை பேசும் பொழுதெல்லாம் பாதுகாப்புக்கு இருந்த தாலிபான்கள் வீரர்கள் 3 பேர் இருக்கிறாங்களே, தலை குனிந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொம்பளை என்ன பண்ண அப்படி கேட்டோம்னா, ஆப்கானிஸ்தான்ல இருந்து திரும்ப ரிட்டன் லண்டனுக்கு வந்த உடனே சண்டே எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வேலை பார்த்த அந்த நிறுவனம் இருக்கிற அந்த நிறுவனத்திலேயே பேட்டி கொடுக்கிறார். அந்த நிறுவனத்திலேயே அதாவது நான் சொன்னேன், கூகுள்ல போய் நீங்க இப்போ சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லி போட்டு அந்த நிறுவனத்திலேயே பேட்டி கொடுக்க. எப்படி பேட்டி கொடுக்கிறா பாருங்க. 11 நாட்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக நான் விமர்சனம் செய்தேன். எனக்கு முன்னாடி தாலிபான்கள் கண்ணை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். சிவில் சட்டத்தை பற்றி விமர்சனம் செய்தேன், கிரிமினல் சட்டத்தை பற்றி விமர்சனம் செய்தேன். ஒரு நாள் இப்படி விமர்சனம் செய்து நானே எரிச்சல் அடைந்து என்னுடைய ஆடையை கலட்டி காண்பித்தேன். யார்கிட்ட?
தாலிபான்களிடத்திலே என்னுடைய ஆடையை கலட்டி என்னுடைய உடம்பை நான் காண்பித்தேன். அந்த தாலிபான்கள் ஓடி போய்விட்டார்கள். மட்டுமல்லாம என்னைய உடனடியாக லண்டனுக்கு அனுப்பிவிட்டார்கள். லண்டனுக்கு வந்த உடனே அந்த பொம்பளை இந்த பேட்டியை கொடுத்து முடிச்ச உடனே அந்த பொம்பளை சொன்ன, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுவரைக்கும் தாலிபான்களை விமர்சனம் செய்தேன், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை விமர்சனம் செய்தேன். இந்த 11 நாட்கள் தாலிபான்களோடு நான் கைதிகளாக இருந்திருக்கிறேன். என்னைய ஒரு தாலிபான் வீரன் கூட என் முகத்தை ஏறிட்டு பார்த்தது கிடையாது, என் முகத்தை பார்த்தது கிடையாது, எனக்கு அருகாமையில வந்து என்னிடம் பேசியது கிடையாது, என் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியை தொட்டது கிடையாது, என் முகத்தை எந்த தாலிபான்களும் பார்த்தது கிடையாது. வேற ஒரு நாடாக இருந்திருந்தால் என் உடம்பை அன்றைக்கு ஏதோ ஒரு வகையில சிதைச்சிருப்பார்கள் என்பதாக சொல்லி அந்த பெண்மணி சொன்னது மட்டுமல்லாம இந்த இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாடை பார்த்து மீடியாக்களுக்கு முன்னாடி களிமா சொன்னாங்க. அவ்வளவு தூரம் போக வேண்டாங்க. நம்ம சமகாலத்துல யுத்தம் நடக்குது பாருங்க, எங்க பலஸ்தீன்ல யுத்தம் நடக்குது. ஹமாஸ் வீரர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுக்குள்ளால போய் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சில ஆண்களையும் சில பெண்களையும் என்ன பண்றாங்க, கைதிகளாக பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்தோம்னா பலஸ்தீன்ல அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குத, அங்க சுரங்க பாதையில என்ன செய்றாங்க, சில பெண்களை கைதிகளாக வைத்திருக்கிறார்கள். கைதிகளாக வைத்திருந்தோம்னா யூதர்களுக்கு என்ன செய்தி சொல்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஹமாஸ் வீரர்கள் மோசமானவர்கள், பெண்களை நாசமாக்கி விடுவார்கள், ஒரே பெண்ணை பல வீரர்கள் அனுபவிப்பார்கள் என்பதாக சொல்லி ஹமாஸ் வீரர்களை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாமிய கொள்கையை பற்றியும் தப்பும் தவறுமாக இஸ்ரேல்ல சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அங்கே இருந்து யூத பெண்மணி கைதியாக எங்க வந்திருக்கிறா, ஹமாஸ்களுக்கு மத்தியில மாட்டி இருக்கிறாங்க. கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் நடக்குது. பலஸ்தீன்ல இருந்து இஸ்ரேல்ல யாராவது கைதிகளாக இருந்தால் 3 கைதிகளை தாங்க, நாங்க இஸ்ரேல் கைதிகள் இருந்து 1 கைதிகளை தருகிறோம் என்பதாக சொல்லி கைதி பரிமாற்ற ஒப்பந்தம் நடக்குது. இந்த அடிப்படையில குடிச்சிட்டு போன யூத பெண்மணிகள்ல இளம் வயது பெண்மணி இருக்கிறா பாருங்க, ஒரு குழந்தை பெற்ற பெண்மணி. அந்த பெண்மணியை என்ன பண்றாங்க, ஹமாஸ் வீரர்கள் விடுதலை பண்ணி அனுப்புறாங்க. விடுதலை பண்ணி அனுப்பினோம்னா ஹமாஸ் வீரர்களுடைய குடியில இருந்து வெளியில வந்த அந்த யூத பெண்மணி நம்ம கையில இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மொபைல் இருக்குத, அந்த மொபைல அந்த பெண்மணியுடைய பேட்டி வந்துச்ச. என்ன பேட்டி வந்துச்சு, ஹமாஸ் வீரர்களிடத்துல நாங்கள் கைதிகளாக இருந்தோம், இப்படி நாங்கள் கைதிகளாக இருக்கும் பொழுது ஒரு ஹமாஸ் வீரன் எங்களை தொட்டது கிடையாது, எங்களுக்கு முன்னாடி வந்து எங்கள் முகத்தை பார்த்தது கிடையாது. என்னுடைய மகள் சின்ன பிள்ளை இருக்கிறாள, இந்த பிள்ளை ஹமாஸ் வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட்ல மகாராணியாக வாழ்ந்தார்கள். அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள், தயிர் ஜாமு எங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதாக சொல்லி கைதிகளாக இருந்து சில நாட்கள் கைதிகளாக இருந்து ஹமாஸ் வீரர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட யூத பெண்மணி இப்படி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்கிறாங்கன்னா, ஹமாஸ் வீரர்களாக இந்த ஒழுக்கத்தை கையாண்டார்களா, ஹமாஸ் வீரர்களாக இந்த ஒழுக்க முடிவை எடுத்தார்களா? இல்ல. 13, 14, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அரபு தீபகற்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒழுக்கத்தை மக்களிடத்துல போதனை செய்தார்களோ அந்த ஒழுக்கத்தை ஹமாஸ் வீரர்கள் பின்பற்றினார்கள். இந்த ஒழுக்கத்தை நம்ம இஸ்லாமிய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோமா? மாணவர்களுடைய நிலைப்பாடு நம்ம பகுதியிலங்க, நம்ம பகுதியில, நீங்க வெளி பகுதிக்கு போக வேண்டாம். ஒரு நேரத்துல நாமெல்லாம் கேள்விப்பட்டோம். எப்படி கேள்விப்பட்டோம்? வெளி மாநிலம் சொல்லி போட்டு கேள்விப்பட்டோம், வெளி மாவட்டம் என்று கேள்விப்பட்டோம். வெளியில என்பதாக கேள்விப்பட்ட மெசேஜ் நம்ம தெருக்குள்ளால நடக்க ஆரம்பித்திருக்கிறது. நம்ம தெருக்குள்ள இஸ்லாமிய ஒழுக்க மேம்பாட்டை பிள்ளைங்களுக்கு போதனை பயமாட்டு இருக்குது, பயமாட்டு இருக்குது. நாம நினைச்சுக்கிட்டோம் 2 கிலோ தானே, 1.5 கிலோ தானே. இந்த 2 பேரை பிடிப்பதற்கு வெளி மாவட்ட உளவுத்துறைகளுக்கு எவ்வளவு கண்டிஷன்கள் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? வெளி மாவட்டத்துல இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து நம்ம பகுதியில 2 மாணவர்கள் அப்படி தூக்கிட்டு போயிருக்கிறாங்கன்னா இந்த 2 மாணவனை தூக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தார்கள் தெரியுமா? வெயிலையும் மலையிலையும் மொட்டை மாடியில கடந்திருக்கிறான்.
வெயில்லையும் கடுமையான வெயில்ல பகல்லையும் இரவுலையும் மொட்டை மாடியில கடந்திருந்து எங்க பரிமாற்றம் நடக்குது, யார் யாருக்கு கடத்துறா, யார் யாருக்கு கொடுக்கிறா என்பதை, எந்த வீட்டுல எத்தனை வாலிபர்கள் வருகிறார்கள் என்பதை முழுக்க முழுக்க கண்காணித்து, இவன் 2 கிலோங்கிறான், இவன் 1.5 கிலோங்கிறான், வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ் 1.5 கிலோ 2 கிலோ 21 கிலோ கைப்பற்றப்பட்டிருக்கு. 3 பேக்கேஜுகள், ஒவ்வொரு பேக்கேஜிலையும் 7 கிலோ 7 கிலோ 7 கிலோ. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மாணவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? இது கவலைப்பட வேண்டிய விஷயம், இது கவலைப்பட வேண்டிய விஷயம். இமாமாக நின்று பேசக்கூடிய இமாம்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களும், இந்த சமூகத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களும், குடும்ப தலைவர்களும், குடும்ப தலைவிகளும், அருமையான செட்டப் நம்மள்ட்ட இருக்குதுங்க. அட நீங்க பிற மதத்துல இருக்கக்கூடிய எந்த மதத்தையும் நீங்க ஆய்வு செய்யுங்க. ஜமாத்து, நிக்காக புத்தகம், ஜமாத்து கட்டுப்பாடு, பொது மையவாடி, அந்த பொது மையவாடிக்கு அடக்கம் செய்வதற்கு இவ்வளவு ஒழுக்கங்கள், இந்த ஒரு கட்டுப்பாடு பிற மதத்துல எங்கேயாவது இருக்குதா? இந்த இஸ்லாமிய உம்மத்திட்ட இருக்குது. முஹல்லா அமைப்பு என்பது எந்த மதத்திலையும் கிடையாது, இந்த மதத்துல இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறது முஹல்லா அமைப்பு. வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இவ்வளவு ஜும்மாவுல இவ்வளவு மக்களாக நாம கூடி இருக்கிறோம். என்னத்தை கூடி என்ன பிரயோஜனத்தை பார்த்து விட்டோம்? நம்ம சமூகத்துல நமக்கு கண் முன்னாடி திரிந்த 2 மாணவர்கள் இப்படி கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறார்கள் என்றால், ஏற்கனவே ஆல்ரெடி 10 மாணவர்கள் உள்ள போன மாணவருடைய நிலை என்னன்னு தெரியுமா? கொண்டு போய் தலைகீழ நிக்க விட்டு அடிச்சு விசாரிச்சோம்னா எத்தனை மாணவன் சிக்குவன் தெரியாது. வாழ்க்கையை இழந்து போனாங்க. சொல்ல போனோம்னா இளம் வயது மாணவர்கள் ஒரு ஜெயில இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள போனான்னு வச்சுக்கிடுங்க, அந்த செல்லுக்குள்ள ஆல்ரெடி பெரும் பெரும் விசாரணை கைதிகள் இருந்திருந்தால், ஆல்ரெடி ஆயுள் கைதிகள் இருந்திருந்தால், இந்த மாணவனுடைய நிலை என்ன ஆகும் தெரியுமா? ஜெயில இருந்து வெளியிலே வந்த மக்கள் இடத்துல யாராவது பேட்டி கண்டிருக்கிறாங்களா? கேட்டு பாருங்க. செல்லுல விசாரணை கைதுன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருப்பான், ஆயுட்கால கைதுன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருப்பான். அந்த செல்லுக்குள்ளால ஒரு முஸ்லிம் மாணவனை கொண்டு போய் அடைச்சான்னு வச்சுக்கிடுங்க, 10 சிங்கங்களுக்கு மத்தியில, 10 புலிகளுக்கு மத்தியில ஒரு மான் மாட்டிக்கொண்டால் என்ன பாடுபடும்? அந்த சிங்கங்கள் அந்த மானை வேட்டையாடுவதற்கு எப்படி எல்லாம் கடிச்சு கொதரும். ஒரு மாணவன் சிக்கனான்னு வச்சுக்கிடுங்க. அப்ப மாணவ மாணவிகளுக்கு நாம சொல்லக்கூடிய செய்திகள் வேற. இது பள்ளிவாசல் இமாம்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் பேசி, பொதுவா நான் சொல்றேன், இஸ்லாமிய பெரியவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல சரியான முறையில, கரெக்டான முறையில, வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையா அதை சரியான முறையில போய் கேட்க வேண்டும். வெள்ளிக்கிழமை ஜும்மாவா அதை சரியான முறையில். பாருங்க, இப்ப பள்ளிக்கூடம் லீவுல இருக்கிறோம், வீட்டுல நாம பள்ளிக்கூடத்தை வீட்டுல இருந்து தொழுவதற்காக நாம வந்திருக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையனை கையோடு கூப்பிட்டுட்டு வந்த பெரியவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணி சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள என் பேரன் இருக்கிறான், என் வீட்டுக்குள்ளால என்னுடைய மகன் இருக்கிறான், நான் ஜும்மாவிற்கு கிளம்பி வருகிறேன். இப்படி கிளம்பி வருகிற பொழுது என்னுடைய பேரனை கையோடு நான் கூப்பிட்டு முதல் சப்புல உட்கார வைத்தேன். என்னுடைய மகனை கையோடு கூப்பிட்டுட்டு முதல் சப்புல உட்கார வைத்தேன். எத்தனை பெரியவர்கள்! இந்த மாணவ பருவம் இருக்குது பாருங்க, மாணவ பருவம், டீனேஜ் இருக்குது. 13 வயசு பையங்க, எத்தனை கிளாஸ் படிப்பான்? 13 வயசு பையன். அந்த டீனேஜ் இந்த பருவம் இருக்குது. 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். 13 டீனேஜ், 14 டீனேஜ், 17 19 வரைக்கும் டீனேஜ் பருவம். 19ல இருந்து கிட்டத்தட்ட 45 50 வயதுக்கும் அது என்ன பருவம்? வாலிப பருவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தை எப்படி சொல்றேன் தெரியுமா? பலகீனமான குழந்தை பருவத்திற்கும் பலகீனமான வயோதிக பருவத்திற்கும் இடையில வாலிப பருவத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் எந்த மிடில்ல வைக்கிறான் பாருங்க. பலகீனமான குழந்தை பருவம், பலகீனமான குழந்தை பருவம், வாப்பாவையே சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தை பருவம், அம்மாவையே சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தை பருவம். மொத்தம் எத்தனை வயசு? ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கும். 3 வயசு பையன் பாத்ரூமுக்கு போயிட்டோம்னா அம்மாவை கூப்பிடணும், அம்மாவை சார்ந்து இருக்கணும்.
2 வயசு பையன் பாத்ரூமுக்கு போனோம்னா, 4 வயசு பையன் பாத்ரூமுக்கு போனோம்னா, 5 வயசு பையன் பாத்ரூமுக்கு போனோம்னா அம்மாவை கூப்பிட்டு மறைவிடத்தை கழுவி விட சொல்ல வேண்டும். அம்மாவை சார்ந்து இருக்க வேண்டும். 5 வருடம் 6 வருடம் தான் பலகீனமான குழந்தை பருவம். மீறி போனோம்னா 12 வயது வரைக்கும் பலவீனமான குழந்தை பருவம். 13 வயசுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க, வாலிப பருவத்தினுடைய முதல் படி. இந்த 13 வயசுல இருந்து 45 வயசு 50 வயசு வரைக்கும் இருக்குது பாருங்க, இளமை பருவம். இந்த 50 வயதுக்கு பின்னாடி பலகீனமான முதுமை பயணம் இருக்குது, முதுமை வயது இருக்குது பாருங்க. இந்த முதுமை வயதிற்கும் பலகீனமான முதுமை வயதிற்கும் பலகீனமான குழந்தை பருவத்திற்கும் இடையில வாலிப பருவத்தை மட்டும்தான் அல்லாஹ் நீண்ட வயதாக நீட்டி வைத்திருக்கிறார். ஏன்? இந்த வாலிப பருவத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அருள் வளங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு வாலிபன் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஒரு வாலிபன் நினைத்தால் அவனுடைய இலக்கை சரியான முறையில போய் அடையலாம். ஒரு வாலிபன் நினைத்தால் அவனுடைய எதிர்காலத்தை சரியான முறையில் தீர்மானிக்கலாம். இந்த வாலிப பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள்ல மிகச்சிறந்த அருட்கொடை. ஆனா இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இருக்கக்கூடிய இந்த வாலிப பருவம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல புகையிலை குடிப்பதை மறைஞ்சு நின்று நினைச்சுங்க நான் குடிச்சுக்கிட்டு இருந்தான். சிகரெட் குடிப்பதற்கு மறைந்து நின்று குடித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு எல்லாம் ஓபன் டிக்ளேர், வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வீட்டில இருக்கக்கூடிய பெரியோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாமிய ஒழுக்கத்தை பற்றி, இஸ்லாமிய கொள்கையை பற்றி பிள்ளைங்கள்ட்ட உட்கார வைத்து நாம பேசி இருக்கிறோமா? பிள்ளைங்கள்ட்ட உட்கார வைத்து அந்த பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறோமா? இன்னுமே செய்யல. இன்னைக்கு இந்த வாலிப பருவம் எதுல மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? ஆனா ஆவன்னா உயிரெழுத்து இருக்குத, இந்த உயிரெழுத்துல முதல் எழுத்து இருக்குது பாருங்க. ஆனா அங்க கூடிய முதல் எழுத்து இருக்குது பாருங்க, அந்த முதல் எழுத்துல சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் எழுத்து என்னது? அவநம்பிக்கை. பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன் அவநம்பிக்கையை சிக்கிட்டான். இரண்டாவது என்னது? ஆபாசம், அதுல சிக்கிக் கொண்டார்கள். இன்னொன்று என்னது? அவமரியாதை. இந்த 3லையும் சிக்கிக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆனா இருக்குது பாருங்க, அந்த ஆனாவுல எதில எல்லாம் சிக்கி இருக்கிறார்கள்? அவநம்பிக்கையில் சிக்கி இருக்கிறார்கள், ஆபாசத்துல சிக்கி இருக்கிறார்கள், அவமரியாதையில சிக்கி இருக்கிறார்கள். அவநம்பிக்கை, கண்டதை எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். சினிமாவில, திரையில, மொபைல்ல காட்டப்பட்ட கதாநாயகனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார். கதாநாயகன் எப்படி முடிவெட்டுகிறானோ அப்படி முடிவெட்டுகிறான். கதாநாயகனுடைய டிரெஸ் கோடு எப்படி இருக்குதோ அப்படி என்ன செய்கிறான்? டிரெஸ் கோடு போடுகிறான். பெருமுடாசன் சொல்லி போட்டு டிரெஸ் போடுகிறான். அட நம்ம 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 சமகாலத்துல தெருக்குள்ளால பெரிய பெரிய ஆளுங்க 30 வயது 32 வயது 40 வயது 45 வயது அடைந்த ஒரு பெரிய மனுஷன் பெருமுடாஸ் போட்டு நடக்கிறான். டவுசர் முக்கு வரைக்கும் டவுசர் போட்டு நடக்கிறான். பர்தா போட்ட மனைவிய பைக்ல பின்னுக்கு உட்கார வச்சுக்கிட்டு கணவர் பைக் ஓட்டுறார். இந்த கணவர் பைக் ஓட்டுறது, இந்த கணவருடைய டிரெஸ் கோடு எப்படி இருக்குது? டவுசர் நிக்கர் போட்டு ஓட்டிக்கிட்டு வார். இவன் யாரு? முஸ்லிம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவி பர்தா போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்துடைய அடையாளத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்க மறைவிடத்தை வெளிக்காட்டிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவநம்பிக்கை, கண்டதையும் நம்புகிறார்கள். கண்ட மாடல்ல முடிவெட்டுகிறார்கள். கவுறு கட்டுகிற மாதிரி முடிவெட்டு ஒன் பாக்ஸ் சொல்லிக்கிறான், ஒன் சைடுன்னு சொல்லிக்கிறான், என்னமில்லாமோ செய்கிறான். வீட்டுல மகன் முடியை வெட்டி கொண்டு வீட்டுக்குள்ளால வருகிறான். தகப்பனால பேச முடிய மாட்டேங்குது. என்னடா முடிவெட்டிட்டு வந்திருக்கிறது என்பதாக சொல்லி அனுப்பி விட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு இப்படி 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 வெட்டி வச்சிருக்கிறான் முடி. நம்ம கட் பண்றோம் இல்லையா, அல்லது இழுத்து விடுகிறோம் இல்லையா, எப்படி முடி வெட்டி இருக்கிறான்? எப்படி அம்புகிற மாதிரி இழைச்சிட்டு இருக்கிறான். ஒன் பாக்ஸ்ல வெட்டி வச்சிருக்கிறான். பிற மதத்துல உள்ள பையனை நான் சொல்லல. மாஷா அல்லாஹ், நம்ம மக்தபு மதரசால சேரக்கூடிய மாணவனுக்கு கண்டிஷனே என்ன? காலமுடிய தான் பார்ப்போம். காலமுடியில மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பள்ளி பருவத்துல படிக்கக்கூடிய மாணவனுடைய தலையில வித்தியாசம் வந்து விட்டால், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன் நெஞ்சு பட்டனை திறந்து விட்டு சட்டை போட்டு விட்டால், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன் பிரேஸ்லெட் கையில மாட்டிக்கொண்டால், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவன் கழுத்திலே சங்கிலியை தொங்க விட்டு விட்டால் புரிஞ்சுக்கிடுங்க, உங்க மகன் ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறான்.
பொட்டணம் கை மாறுவதற்கு ரொம்ப லேட்டாக, பொட்டணம் கை மாறுவதற்கு ரொம்ப லேட்டாக. அப்ப அவநம்பிக்கையில மாட்டிக்கொண்டார்கள். என்ன அவநம்பிக்கை? ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய கதாநாயகன், ஸ்கிரீன்ல காட்டக்கூடிய கதாநாயகிகள். லிப்டுங்க, பொம்பளைங்க என்ன பண்ணாங்க? லிப்ட். அது நகம் வளர்க்க கூடாது. இஸ்லாமிய மார்க்கெட்ல ஒருவன் முஸ்லீமாக இருந்தால், முஸ்லிம் பெண்ணாக இருந்தால், முஸ்லிம் ஆணாக இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளால ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன கட்டளை? நகம் வளர்க்க கூடாது, நகத்தை வெட்டணும். நம்ம வீடுகள்ல பொம்பளை பிள்ளைங்க நகம் வளர்த்தோம்னா புரிஞ்சுக்கிடுங்க, ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. லிப்டுக்கு போட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவன் நம்பிக்கை ஏதோ ஒரு கதாநாயகியை பார்த்து பாடம் படிக்கிறான் புரிஞ்சுக்கிடுங்க. ஆடை எடுக்க வேண்டும். அந்த ஆடை எப்படி எடுக்க வேண்டும்? ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி ஆடை எடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆடை எப்படி எடுக்க வேண்டும்? டிரெஸ் கோடுல வித்தியாசம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு கதாநாயகியை ஃபாலோ பண்ணாங்க, புரிஞ்சுக்கிடுங்க. அவநம்பிக்கை. ஆபாசம். ஒரு காலத்துல ஆபாசம் என்பதற்கு ஒளிஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆபாசத்துடைய ஒட்டு மொத்தத்தையும் மொபைல் என்கிற அடிப்படையில கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க வீட்டுல உட்கார்ந்து தலை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னத்தை பாக்குறாங்க? என்னத்தை கேட்டு இருக்கிறோமா? பார்த்து விட்டு வச்சுட்டு போன மொபைல் எடுத்து செக் பண்ணி இருக்கிறோமா? அந்த மொபைல்ல அவன் எந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லிவிட்டா என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோமா? அளவுக்கு மீறிய மோட்டார் வாகனத்தை வாங்கி கையில கொடுக்கிறோம். அளவுக்கு மீறிய மோட்டார் வாகனம். அட சொந்த தகப்ப நாடு கடந்து வெயிலையும் மழையிலையும் குளிரிலையும் கடந்து 5ஓ 10ஓ என்று சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறார். விலை உயர்ந்த பைக், இந்த ரோட்டில் ஓட்டுவதற்கு தகுதியே இல்லாத பைக்கை வாங்கி கையில கொடுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தாறுமாறாக போகிறார்கள், தாறுமாறாக போகிறார்கள். நம்ம மக்கள் மதத்தால் அப்படி ஒரு பையனை இந்த பகுதியில, நான் முகவரிலாம் சொல்லல, ஒரு பையனை பார்க்க கூடாத நேரத்துல, பார்க்கக்கூடாத இடத்துல நாங்க சில நபர்கள் பார்த்தோம். பார்த்துட்டோமா? என்னடா கேட்கிற? நான் தான் கேட்கிறேன். சமாளிச்சுட்டு போயிட்டான். அந்த பையனை பத்தி ரூட் எடுத்தோம்னா அவன் வேற லெவலுக்கு போயாச்சுன்னு இருக்கும். என்னைக்கு கூப்பிட்டு கேட்டோமோ அதுல இருந்து இதுவரைக்கும் இந்த பள்ளிவாசல் நான் பார்க்கவே இல்லை. எங்க போக்கிட்டு இருக்கோம் தெரியுதா? பள்ளி மாணவர்கள் எங்க போக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஆபாசம், அவமரியாதை, அவமரியாதை. பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது, பாப்பாவை மதிக்கிறது கிடையாது, அம்மாவை மதிக்கிறது கிடையாது, தெருல இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்கிறது கிடையாது. அன்னைக்கெல்லாம் தெருல இருக்கக்கூடிய வீட்டு திண்ணைகள்ல பெரியவர்கள் இருப்பாங்க. பெரியவர்கள் இருந்து கொண்டு தெருக்குள்ளால புதுமுகங்கள் ஏதாவது வந்தோம்னா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பையங்க பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். உன் அப்பன் எவன்டா, உன் தகப்பன் எவன்டா சொல்லி போட்டு கேட்டோம்னா பம்மினார்கள். இன்னைக்கு சொந்த தகப்பனுடைய பேச்ச பிள்ளைங்க கேட்பதில்லை. காமனா ஒரு கொஸ்டின் கேட்போம், எதுக்கு திருமணம் முடிக்கிறோம்? எதுக்கு திருமணம் முடிக்கிறோம்? பல காரணங்கள் சொன்னாலும் அதுல மிக மிக முக்கியமான காரணம் என்ன காரணம்? நான் தள்ளாடக்கூடிய வயதுல இருக்கும் பொழுது என் பிள்ளையை சார்ந்து நான் இருக்க வேண்டும், என் பிள்ளையினுடைய நலன்ல நான் ஒதுங்க வேண்டும், என் பிள்ளை என்னை வயதான காலத்துல என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் திருமணம் முடிக்கிறோம் என்பதாக சொல்லி இப்படி ஒரு காரணத்தை சொல்றோமே. பிள்ளையினுடைய வாழ்க்கை தடுமாறி கொண்டிருந்தால், பிள்ளையினுடைய வாழ்க்கை போதையில தத்தளித்துக் கொண்டிருந்தால் நீ எங்கடா போய் ஒதுங்குவ? எங்க போய் ஒதுங்குவ? சொல்லி கொடுத்திருக்கிறோமா? பிள்ளைங்களை எதுக்கு நாம கேட்கிறோம்? எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வான் என்பதற்காண்டி கேட்கிறோம். பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில பிள்ளைங்க இல்ல. கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் சொன்னா கேட்டுக்கிறான், சொந்த தாய் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கூட நீ என்ன கோர்ஸ் எடுத்து படிக்க வேண்டும் என்று ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கிறான், தகப்பட்ட கேட்க மாட்டேங்கிறான், தாயிடத்துல கேட்க மாட்டேங்கிறான். தகப்பன் சொல்லுகிறான் நீ இந்த சப்ஜெக்டை எடு என்பதாக, பிள்ளை சொல்லுகிறான் அது எடுக்க முடியாது. அப்ப என்னடா எடுக்க போற? என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்க அதை எடுக்கிறான். அவமரியாதை. பெற்றோர்களுக்கு மதிப்பு இல்ல, பெரியவர்களுக்கு மதிப்பு இல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய மூத்த குடிமக்களை மதிப்பது இல்ல. பெரியவர்களும் பிள்ளைகளை கண்டு ஒதுங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது பள்ளி மாணவ பருவம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஊரை திருத்த வேண்டாம், தெருவை திருத்த வேண்டாம், உலகத்தை திருத்த வேண்டாம். உங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் வந்துவிட்டால் உடனடியாக அந்த பிள்ளைங்களை கண்காணியுங்கள். இல்லை என்றால் நீங்க ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க, ஒரு குடும்ப பாரம்பரியத்தை உருவாக்கி வச்சிருப்பீங்க பாருங்க,
உங்க குடும்பத்துக்குன்னு மதிப்பு உருவாக்கி வச்சிருப்பீங்க, அதை சிதைத்து விடுவார்கள். இஸ்லாமிய மாணவ மாணவிகள் தப்பு செய்கிற பொழுது அந்த தப்பினுடைய பாதிப்பு, அந்த தப்பினுடைய கல் எறியுதல் முதலாக இஸ்லாத்துல வந்துவிடும். அதற்கடுத்துதான் சமூகத்துல வந்துவிடும். அப்ப இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பகுதியில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது என்றால் நாம சாதாரணமாக கடந்து போக முடியாது. பிள்ளைங்களை கவனமா பாத்துக்கிடுங்க. பிள்ளைங்க அல்லாஹ்வுடைய அமானிதம். பிள்ளைங்களுடைய அந்த அமானிதத்தை பற்றி நாளைக்கு மறுமையில விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையில இருந்து பதில் சொல்லாம நகரவே முடியாது என்கிற அந்த ஹதீஸை மனதில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மாணவ மாணவிகளை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறார்.